முக்கிய செய்தி: பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என அதிமுக வலியுறுத்தவில்லை என்று முன்னாள் அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்திருக்கிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என அதிமுக வலியுறுத்தவில்லை என்று முன்னாள் அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்திருக்கிறார். பாஜக மாநில தலைவர் தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என அதிமுக வலியுறுத்தவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் பாண்டியன், சொல்லுங்கள். பாஜக மாநில தலைவர் தேர்தலானது மிக விரைவில் நடைபெறவிருக்கும் நிலையில் இத்தகைய ஒரு கருத்தை செல்லூர் ராஜு சொல்வதற்கான காரணம் என்ன? நிச்சயமாக கனகதாரா, அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரையில் கூறியிருந்ததாவது, அதாவது பொன்முடி எப்போதும் பெண்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை இழிவாக பேசி தொடர்கதையாக இருந்து வருகிறது. அமைச்சர் பொன்முடி அவர்கள் இழிவாக பேசியதற்கு முன்முறை எதிர்த்து பேசியது அமைச்சர் பதவியை ஓசிதான் அமைச்சர் பதவியை வைத்துக் கொண்டு அரசாங்க பணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அதுபோக அடுத்து கூறியதாவது என்னவென்றால், நீங்க எல்லாம் கற்பனை ஊடகத்திற்கு போறீங்க. இந்தியன் 1 வெற்றி பெற்றது, இந்தியன் 2 ஃபிளாப் ஆன மாதிரி இபிஎஸ் மோடி சந்திப்பு பற்றி ஊடகங்கள் எங்களை பற்றி கற்பனை உலகத்துக்கு செல்கிறது. தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நம்பிக்கை எத்தனை தாக்குதல் நடைபெற்று வருகிறது, அது குறித்து பேசினார். எங்க அம்மா எடப்பாடி பாய்ந்தார் என்றால் 8 அடி பாய்ந்தார் என்றால் 11 அடி பாய்வார் எடப்பாடியார் அப்படின்னு சொல்லி கூறியிருந்தார்கள். இது போன்று பாமக கட்சி குறித்து விவகாரம் பற்றி நிச்சயமாக பாஜகவுடன் கூட்டணி அமைப்பீர்களா என்ற கேள்விக்கு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும் என்று கூறியிருந்தார். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியன்.